அந்த பற்றிய நினைவுகளை நம்மோடு நடிகர் ஆனந்தராஜ் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஆனந்தராஜ் சார், வணக்கம் சார். நடிகர் விஜயகாந்தோட உங்களோட இந்த திரைத்துறை அனுபவங்கள் மற்றும் தனிப்பட்ட முறையிலான அவருடைய பழக்க வழக்கங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நேரத்தில் நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இது காலையில நான் இந்த செய்தி காலையில எனக்கு வரும்போது கொஞ்சம் ஏற்றுக்கிறது கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது. இது உண்மையா இருக்குமா இல்லையான்னு என்னோட மனம் சொல்ல மறுத்தது, ஏற்றுக்க மறுத்தது. இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கும் நம்ம விட ரொம்ப 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 அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மனைவி, குழந்தைங்க, அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கல்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் என்னுடைய கடமையை தவிர்க்க முடியாது. நம்மை இழந்து வாடுகிற அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். அந்த நல்லவரை ஆண்டவன் பக்கத்துல வச்சு பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. அனுபவங்கள்னு பார்த்தா நிறைய இருக்குங்க. 82ஆம் ஆண்டுல இருந்து அவரை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அன்னை அவருக்கும் அவரை எனக்கும் ரொம்ப நிறைய நிறைய அனுபவங்கள் இருக்கு. எனக்கு சில நேரத்துல பொறாமைய கூட இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, நட்புக்கு அவரை மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் உலகத்துல யாருக்குமே அமைஞ்சிருக்காது, எந்த நடிகருக்கும் அமைஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு நட்பு வட்டாரத்தை வச்சிருப்பாரு. அவரு அறிவாளின்றதை விட தன்னை அறிவை காட்டுறதை விட அன்பை காட்டுவார் அவங்க கிட்ட. அதுதான் காரணம்ன்றது அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அவரு தன்னுடைய அதாவது அந்த நண்பருடைய குணம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணாதிசத்தை மாத்திக்குவார். திரைத்துறைக்கு அப்பாற்பட்டு சொல்றேன். திரைத்துறைக்கு அப்பாற்பட்டு அவருடைய நட்பு வட்டாரம் ரொம்ப சிறந்த வட்டாரம். அவரோட உடன் படித்த மதுரையில கூட படிச்ச அவரு மிஸ்டர் இப்ராஹிம் ராவுத்தர் ஆகட்டும், சுந்தரராஜன் ஆகட்டும், ரவி ஆகட்டும், உங்களோட நட்போட சென்னையில இறங்கி வேலை பார்த்தவர்னா அது அவரு தான். நிறைய நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அவருடைய திருமணம் என்ன சொல்றது, அவருடைய திருமணம் மதுரை தமுக்க மைதானத்துல அவருடைய திருமணம் நடக்கும்போது எங்களுடைய புலன் விசாரணை 100வது நாளும் அவருடைய திருமண அழைப்பதும் ஒன்னா வந்தது பத்திரிக்கையில. 100வது நாள் திரைப்படம் வெளியிடும் அப்பதானா? இல்ல 100வது நாள் அந்த புலன் விசாரணை 100 நாள் கல்யாணம் நடக்குது மதுரை தமுக்க மைதானத்துல. அந்த அழைப்பதழும் இந்த போஸ்டரும் ரெண்டும் ஒன்னா வந்தது. நான் கல்யாணத்துல கலந்துகிட்டு அப்கோர்ஸ் அந்த திருமணத்தில் நானும் பகிர்ந்துகிட்டு அது மறைந்த கலைஞர் அவர்கள் அந்த திருமணத்தை நடத்தி வச்சாரு மதுரையில. அவர் தலைமையில திருமணம் நடந்துச்சு. அது அப்புறம் 96ல கலைஞருக்கு தங்கப்பேனா கொடுத்தது. பாராட்டு விழால நடிகருக்கு தங்கப்பேனா கொடுத்தது. இதெல்லாம் நாங்க அவருடைய குட் புக்ல நானும் ஒருத்தரா இருந்தேன்றதான். அவரு எப்பெல்லாம் நினைவு வருதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிட்டுருவாரு. மறைந்த ஜிவி இறக்கும் போது ஹாரிங்டன் ரோட்ல அவர் இறந்து அவர் வீட்டுக்கு இறந்துட்டார்ன்ற செய்தி வந்த உடனே முதல்ல என்னதான் கூப்பிட்டாரு விஜயகாந்த் சாரு. சோ நானும் அவரு 2 பேரும் ஒன்னாதான் போய் அவரோட உடலை பார்த்தோம் நாங்க ஹாரிங்டன் ரோட்ல. அப்புறம் ராஜ்குமார் சார் அந்த வீரப்பன் கடத்திட்டு போகும்போது அந்த கர்நாடக அந்த திரைத்துறை பார்க்கும்போது கலைஞரை நாங்க பார்க்க போகும்போது நாங்க வந்தது. அப்புறம் புரட்சி கலைஞர்னு ஒரு டைட்டில் வைக்கும் போது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு நேரடியா. நிறைய அனுபவங்கள் 1 2 இல்லைங்க, நிறைய இருக்கு. ஒரு நாள் இல்ல, ஒரு மாதம் கூட பத்தாத அனுபவத்தை பார்த்தாரு நான் சொல்றதுக்கு. இருந்தாலும் அந்த ஆன்மாவை ஆண்டவன் பக்கத்தில் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புறேன். இவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயம் நடந்திருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரு மீண்டு வந்துட்டாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதல் அடைஞ்ச நிறைய பேர்ல நானும் ஒருத்தனா இருப்பேன் கண்டிப்பா. கடைசியா நல்லா பேசி இருக்கும் போது கடைசியா சந்திச்ச நாள் நினைவுகள் இருக்கா சார்? கடைசியா அவருடைய வார்த்தை புரியாமல் போனது நான் ஒரு அரசியல் ரீதியா அவர்கிட்ட கொஞ்சம் விலகி கொஞ்சம் தள்ளி இருந்து வேடிக்கை பாக்குறது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஏன்னா 2011 அவர் கூட்டணியில் இருந்தார். நான் இருந்த ஒரு கட்சிக்கு அவர் கூட்டணியில் இருந்தாரு.
சரி சரி. ஸோ அதுக்கு பிறகு அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் பல ஆண்டுகள் அவரோட பறையாச்சு. அவர் அதுக்கப்புறம் அவர் விலகிட்டாரு. விலகி தனி ஆரம்பிக்கும் போது நான் என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டியதா இருந்தது. அதனாலதான் நான் கொஞ்சம் விலகி இருந்தேனே தவிர, மற்றபடி அவரை வந்து அவருடைய நினைவுகளை என் மனசுல பத்திரமா தான் அப்படியே தான் வச்சிட்டு இருந்தேங்க நான். இல்ல முதல்ல நீங்க வில்லன் வேடத்துல ஒரு படத்துல பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. முதல்ல எதை படத்துல வில்லனா நடிச்சீங்க விஜயகாந்த் கூட? வில்லனா நிறைய படங்கள் இருக்கு சார். நிறைய படங்கள் இருக்கு. நான் நடித்த நிறைய படங்கள் அவர் கூட மட்டும்தான். அவர் வாழ்ந்தது, பழகினது, நடிக்கலன்னா கூட அவரை பாக்குறது, சந்திக்கிறது, சரி, நிறைய விஷயங்கள் அது போயிட்டு இருந்தது. அப்புறம் திரைப்பட ஷூட்டிங்ல அந்த உணவு வந்து அனைவருக்கும் இந்த கொடுக்கறது மாதிரி அந்த ஈகை கோணத்துல பத்தி நிறைய பேர் சொல்றாங்க சார். உங்களுக்கு அது தொடர்பான ஏதாவது சிறப்பான நினைவுகள் இருக்காங்க? நிறைய அனுபவங்கள் இருக்குங்க. சாப்பிடும்போது அதான் சொல்றேன், அவர் வந்து கூட அவரோட நட்பு வட்டாரம் ரொம்ப சிறந்த நட்பு வட்டாரம். அவர் வந்து நட்பு ரீதியா பார்க்கும்போது அவர் நம்மளோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நடிகர்ல அவரும் ஒருத்தர். ஏன்னா ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வந்த காரணத்தால என் குடும்ப விழால அவரும், அவர் குடும்ப விழால நானும் எல்லாமே பகிர்ந்துக்குவோம். எல்லாமே நல்லா பேசுவோம், நல்லா பழகுவோம். அது நிறைய இருக்குங்க, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இருந்தாலும் இது நேரம் பொருத்தமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால அந்த உடலுக்கு அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை குடும்பத்தை அறிவித்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார், நன்றி சார், நன்றி நடிகர். நன்றி சார். உங்களோட நடிகர் விஜயகாந்தோட உங்களோட நினைவுகள் மற்றும் திரையுலக அனுபவங்கள், அரசியல் ரீதியாக தனிப்பட்ட முறையில் அவரோடு பழகிய நாட்களை எங்களோடு இந்த துயரமான நேரத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.